என் முத்தமிழே, உன்னை வணங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வாசிப்பே வளர்க்கும். என்னுடைய பெயரோ வளர்மதி. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ வாசிப்பே வளர்க்கும். நான் ஏன் முதலில் தமிழ் தாயை வாழ்த்தினேன் என்றால், என்னை வளர்த்தது தமிழ் தாய்தான். ஆதலால் தான் தமிழ் தாயை முதலில் வாழ்த்தினேன். வாசிப்பே வளர்க்கும். புத்தகத்தை வாசியுங்கள், புத்தகத்தை நேசியுங்கள் என்று அனைத்து தலைவர்களும் சொல்லியது மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்து காட்டினார்கள். நாம் இங்கு பார்க்கின்ற ஒவ்வொரு சுவர்களிலும், ஒவ்வொரு புத்தகத்தில் உள்ள அத்தனை அருமையான கருத்துகள் நம்மிடையே இருக்கின்றது. ஏன் அங்கே என் கண்ணெதிரே பார்க்கிறோம். நம் கலைஞர் ஐயா எழுதிய புத்தகத்தில் உலகை படிப்போம், உலகத்தையே புத்தகமாக படிப்போம் என்று எழுதியுள்ளார். நாம் இங்கு ஒரு அறிவாளியாக இருப்பதற்கும் புத்திசாலியாக இருப்பதற்கும் வேறுபாடுகள் பல இருக்கிறது. நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது புத்திசாலி என்ற ஒரு கவிதையை எழுத முற்பட்ட போது புத்தகத்துக்கும் புத்திசாலிக்கும் அறிவாளிக்கும் இருக்க வேறுபாடுகளை வாசித்த பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன். ஒருவன் முன்பு இருந்ததை விட மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்கு பல வழிகள் இருந்தாலும் ஒருவன் வாழ்க்கையில் மேம்படுவதற்கு வாசிப்பு தான் அவசியம், அடிப்படை என்பதை உணர்ந்தேன். அதன்படி நான் நடக்கிறேன் என்ற நம்பிக்கையில் இதை நான் அனைவர் முன்னிலையும் பகிர்கிறேன். ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படிப்பட்ட தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அடிப்படை கடமைகளை கொண்டிருக்க வேண்டும் என்றிருந்தாலும் வாசிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தகுதியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஒவ்வொருவரும் வாசிப்பை சுவாசிப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நம்மளோட பாலிய காலத்தை எடுத்து பார்த்தோம்னா, நம்ம சின்ன வயசுல அந்த பனங்கால வெட்டி அதுக்கப்புறம் இளநீரில் சீவின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சின்ன வயது காலகட்டத்தை எல்லாத்தையும் நம்ம பின்னாடி திரும்பி பார்க்குறப்போ அதில் கண்டிப்பாக ஒரு சின்ன நினைவுகள், மலரும் நினைவுகள்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதில் கிராமத்தோட அந்த வாசனை, கிராமத்தோட நம்ம வாழ்ந்த நாட்களை தவிர்க்க முடியாது. ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் திருப்பி பார்க்குறப்போ ஒரு கிராமத்திலே மட்டும் ஒரு நிம்மதி, இயற்கை வளங்கள் எல்லாமே இருந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, கிராமப்புறத்தை கடந்து ஒருத்தவன் வந்து நகரத்துக்கு இடம்பெயர்றான், பள்ளிகளுக்கோ இல்லை கல்லூரிகளுக்கோ. அதுக்கப்புறமா ஒரு மாநகரம், சென்னை மாதிரி மற்றும் மாநகரம் எனக்கு ரொம்ப புதுமையான ஒரு அனுபவம்னு சொல்லுவேன். நான் முத்துக்குமார் கூட ஒரு கிராமம் நகரம் மாநகரம் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து ரொம்ப அழகாக வந்து தன்னோட பாலிய காலத்தில் வந்து அவர் எப்படி இருந்ததா, சின்ன வயசில் அவர் நுங்கு வண்டி செஞ்சு அவரோட வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடின்னு அந்த பாடல் வரிகளில் கூட அவ்வளோ அழகாக அவர் விவரிச்சிருப்பார். அதே மாதிரி பார்த்தோன்னா அவர் கல்லூரிக்கு வந்து பச்சைப்பன் தமிழ் கல்லூரியில் முதுகலை தமிழ் பயின்றப்போ அவருக்கு வந்து முதல்ல அந்த இதேமாதிரி மேடையில் இவரே பேசுகிறது, அதுக்கப்புறமா திரைத்துறையில் வந்து அவருக்கு கவிதை எழுதுகிற வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி கிராமம் அதற்குன்னு ஒரு அழகு இருக்குது, அதற்குன்னு ஒரு எழில் இருக்குது. கிராமத்து வாழ்க்கை என்றைக்குமே வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு மனநிம்மதி தரக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தாலுமே அது மட்டுமே ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அத்தியாவசியமாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா ஒருத்தவன் வந்து முன்னேற்றத்திற்காக வந்து வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்றான். ஒரு சாலை வசதி, ஒரு கல்வி வசதி, ஒரு வெவ்வேறு தரத்தில் வந்து அவனுக்கு முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு வந்து மாநகரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அடியையும் ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கான பாதையும் கொண்டு வந்திருக்கு. இறுதியாக கிராமம் அப்படிங்கிறதும், கிராம வாழ்க்கைங்கிறது ஒரு இயற்கையோட இழைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலுமே மாநகரம் அதற்கான தனி போக்கையும் அதற்கான ஒரு வாழ்க்கை முறையுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் பேச வாய்ப்பு தந்த மனுஷபுத்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் சிறந்ததா நட்பு சிறந்ததா, அதுதான் உனக்கு தலைப்பு. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. காதல் சிறந்ததா அப்படின்னு கேட்டால் நட்பு சிறந்ததான்னு கேட்டால் நான் நட்பு சிறந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம உட்காந்துருந்தாலுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே என்னாச்சு, ஏன் சாப்பிட்லையா, ஏதாவது பிரச்சனையா, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. அதனால் காதல் வந்து பெஸ்ட்டான்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பெண் கல்வி அதுதான் உனக்கான தலைப்பு. A warm evening to one and all present here. Thank you to my lovable students and to Mr. Manashaputran sir for giving me this wonderful opportunity. Those were the ages where women were prohibited to read. Those were the ages where BC, SC and ST women have touched the books.
they are meant to be prosecuted and meant to be demolished. But now, when we are holding the books, which is a doorway to knowledge, it's all because of Periyar. Born to Mr. Venkatraman Nayakar and to Mrs. Chinnathaimmal, he faced many kind of progressions. It may be progressions, but completely it's not progression. It's a prohibition. Even he was prohibited to speak to the low class peoples. He was prohibited when he needs to drink water. He was prohibited when basic knowledges too were to be gained by the higher class teachers and not with the lower class teachers. But Periyar fought vigorously when his 1-year-old younger sister Chinnathaimmal got child marriage, and she was turned into a widow on the very young age. So this event really seeped into the mind of Periyar, which made him to follow many agitations and to bring women's and to have the swords of knowledge called books to each and every woman who are sitting in this world and who are fighting for this even own self-rights. If I need to say about myself, even I was prohibited from gaining knowledge. It started from the age of 1.5, where my crutch teacher, yes, of course, it was one of my school experiences. My own crutch teacher said that I drew a picture of apple and you need to say apple. But coming with the common terms of English literature, the word A has many names as apple, aeroplane, alligator, etc. In home, my mom taught me that A is for aeroplane. I explained to them that, ma'am, you have written A. You drew a picture of apple and you said me that A means apple. But according to me, even A is called as aeroplane, which prohibited me from going to school. And even if I'm standing in front of you and speaking in English, it's all because of the constant struggles done by me and the Dravida Kazhagam and to Periyar also. Long live Periyar and his self-respect movement. And I give a request to each and every woman who are sitting here saying that உங்கள் நேரம் முடிந்து விட்டது. சிறப்பாக பேசினீர்கள். Please fight for your knowledge so that we can have our utmost knowledge. Thank you. மோனிஷா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, விழுப்புரம். சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா. சமூக ஊடகங்கள் பாடலாக பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லிட்டாங்க. அதனால் நான் பேச்சாவே பேசிடுறேன். காலை எழுந்ததும் என் கைகள் முதலே தேடி பிடிப்பது உந்தன் முகமே, தூக்கம் வருகையில் கண் பார்க்கும் கடைசி காட்சிக்குள் நிற்பதும் உன் முகமே. பாடலாக பாடணும், புரியும்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பு என்னென்னா, எஸ்ஆர்எம் கல்லூரியில் இப்போ ஒரு பேச்சு போட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் இதை மாதிரி ஸ்பாட் டாபிக் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் நான் பேசின தலைப்பு இதே தான், இன்றைய சமூக ஊடகங்களின் போக்கு. ஆனால் அதில் நான் தேர்வு ஆகலை, அதுவும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதே பாட்டு தான் பாடினேன். இன்றைய சமூக ஊடகங்களின் போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், காலை எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் பெரியவங்க, சின்னவங்கன்னு சொல்கிறது கிடையாது, பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி பயன்படுத்துகிற ஒரு பொருள் என்றால் அந்த சமூக ஊடகங்கள் மட்டும்தான். அந்த காலத்தில் நம்ம எல்லாரும் அம்மா சொல்லுவாங்க, தாலாட்டு பாடி தூங்க வச்சாங்க, தாலாட்டு பாடி சாப்பாடெல்லாம் ஊட்டுவாங்க, மடியில் போட்டு தூங்க வைப்பாங்க அப்படின்னு. இப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு குழந்தை சாப்பிட்னா கூட ஃபோனில் யூடியூப்பில் பாட்டு கொடுத்தா தான் சாப்பிடும். நைட்டு தூங்கணுன்னா கூட அந்த ஃபோனை கடைசியாக பார்த்துட்டு தான் தூங்கும். சரி, அதேமாரி இப்போ நாங்கள் இருக்கிற இளைஞர்கள்னால், இளைஞர் பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு கிடையாது, இளைஞர்களுக்குமே சமூக ஊடகங்களை தப்பாக தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தவறான அக்கௌண்ட் வச்சுக்கிறது, அதே மாதிரி சமூக ஊடகங்களின் போக்கு இன்று ஒரு கெடுதலாக இருந்தாலும் கூட அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா, சின்னவங்க பயன்படுத்துகிறாங்க, அது தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பல கருத்துக்கள் என்ன
சொல்கிறாங்கன்னா இந்த சமூக ஊடகங்களை பற்றி, ஒரு குழந்தை வந்து அம்மா சொல்லி கொடுத்து ஒரு ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறத விட அது அந்த சமூக ஊடகங்களை பார்த்து அது கொடுக்குற குறிப்பை வச்சு அது எழுதும்பொழுது அதுக்கு சிந்தனை நிறையா தருதான். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க வந்து நிறைய இடத்துல வேலைக்கெலாம் போவாங்க இல்லைங்களா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக தான் அவங்க பயணம் செய்யும் பொழுது அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்திக்கிறாங்க என்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு தெரியுது. ஆக அதை தவறாகவும் பார்க்க முடியாது, சரியான இதுவும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம சரியான வழியில் நம்ம பயன்படுத்தினா அதை நல்லா பயன்படுத்தலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி நம்ம வருகிறேன். நன்றி. தமிழ்நாட்டின் தனிச்சிறப்புகள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம ரொம்ப நம்மளோட மொழியையும் நம்மளோட பண்பாட்டையும் பொதுவாகவே காப்பாற்றுவோம். ஏன்னா அதுதான் நமக்கு சிறந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நிறைய தனி சிறப்புகளும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கூட நார்மல் ட்ரெஸ்ஸை விட்டு வேறு என்ன இருப்போம், ஒரு சாரியோ ஒரு வேஷ்டியோ. அது என்ன தமிழ்நாட்டோட சிறப்போ அது ஒரு இது வருது. அதே மாதிரி பார்த்தா நம்ம ஓல்ட் ஸ்டேட்டாகவும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். இதில் கிட்டத்தட்ட 60க்கு மேலே ஒரு ஜிஎஸ் டேக் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இருக்குன்றது தான் இங்கே உண்மை. அதே மாதிரி இப்போ சாரின்னு எடுத்துக்கினா கூட ஒரு காஞ்சி பட்டோ இல்லைன்னா ஒரு ஊட்டி போனால் ஒரு ஊட்டி ஆப்பிளோ இல்லை இந்த மாதிரி சாக்லேட்ஸோ அதுன்னு ஒரு விஷயம்னு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளோட தனி சிறப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. அது பொருளையும் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு செயல்பாட்லையும் எல்லாத்துலேயுமே இருக்குன்றது தான் உண்மை. நன்றி, வணக்கம். கவிதா, பச்சையப்பன் மகளிர் கல்லூரி, காஞ்சிபுரம். அன்னை தமிழுக்கு என் தலைவணக்கம், அவையோருக்கு என் அன்பு வணக்கம். புதுமை பெண் திட்டம், அது நான் புதுமை திட்டத்தால் எனக்கு எந்த பயனும் இல்லை. இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதில் எவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 10 ரூபா கொடுத்து செலவு பண்ணி போகிறதுக்கு பால் மாறிட்டு 1 மணி நேரம் உட்காந்து இலவச பேருந்தில் போகிறேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த 1000 ரூபா வச்சு ஆட்டோலேயே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு புடவை வாங்கினேன்னா கூட ஒரு 4 மாதம் சேர்த்து வச்சு வாங்குறது. அவங்க 1000 ரூபா போட்டாங்கன்னா புடவை வாங்க போகிறேன், ஜாக்கெட் தைக்க போகிறேன்னு தைச்சிக்கிறாங்க. ரூபா போட்டவுடனே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜாலியாக அவங்களாம் சாப்பிட போயிடுறாங்க. எங்களுக்கும் எதனா பார்த்து பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். எனக்கும் எதனா ஒரு புதுமை எதனா ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கிறேன். ஆனால் போடுறாங்க, வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் ஸ்காலர்ஷிப் வருது, ஒரு 2000 ரூபா வருது. அதுவும் ஏதோ ஒரு செலவில் போயிடுது, புக்கு வாங்குறதுக்கு கைடு வாங்குறதுக்கு போயிடுது. அதனால் இந்த புதுமை பெண் திட்டம்லாம் பயணிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அதே மாதிரி புக்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. வீட்டில் போய் காசு கேட்க வேணாம், சில பசங்க கேட்டால் தரமாட்டாங்க ஒரு சில வீட்டில். அதுக்கு இந்த புதுமை பெண் திட்டத்தினால பயனடைவரவங்களுக்கு உதவியாக இருக்குது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். மீனாட்சி, ஸ்டெல்லா மேரிஸ், உங்களுக்கு தலைப்பு காலை உணவு திட்டம். தமிழ் என் மூச்சு, தமிழ் தரம் குறைந்தால் என் உயிர் போச்சு, என்னுள் என்றென்றும் தேன் கலந்த பேச்சு, இல்லையே தமிழுக்கு தாட்சி, தரணியில் தோன்றிய முதல் மொழி என் தமிழ் அம்மாச்சி, அவளுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். காலை உணவு திட்டம். நான் பள்ளியில் இருக்கும் நாட்களில் மிகவும் உணவுக்காக என்னுடைய தோழிகள் சிரமப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை. இன்று என்னுடைய ஊரில் நான் பார்க்கிறேன், முன்பெல்லாம் சின்ன குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் முடியாது முடியாது என்றுதான் கூறுவார்கள். ஏனெனில் வீட்டில் அம்மா காலையில் உணவு சமைக்கவில்லை. நான் எப்படி அங்கே செல்வது, நான் எப்படி உற்சாகமாக இருப்பது என்று அந்த குழந்தைகள் என்னிடம் கூறினார்கள். ஆம், அப்பொழுது அந்த குழந்தைகள் கூறினார். ஆனால் இப்பொழுது ஒரு குழந்தையும் அப்படி கூறுவதில்லை. என்னுடைய ஊரில் உள்ள அனைத்து சின்ன குழந்தைகளும் ஆர்வமாக பள்ளிக்கு ஓடோடி
விரைந்து செல்கின்றன. ஏன் என்று கேட்டேன். அக்கா, காலை உணவு எங்களுக்கு கொடுக்கிறார்கள், நாங்கள் ஊக்கமாக காலை உணவும் உட்கொள்கிறோம், அந்த வகுப்பிலும் மிகவும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறோம். ஆம், இதற்கு முன்பு நான் இதே அரங்கில் வந்திருந்தேன். அதில் ஒரு முக்கியமான எழுத்தாளர் ஒருவர் பேசினார். அவருடைய பேச்சில் அவர் ஒன்று கூறினார். நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்னவெல்லாம் வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கூறினார். அதில் முதன்மையாக முக்கியமாக கூறியது எது என்று தெரியுமா? ஆரோக்கியம். ஒரு குழந்தையாக இருப்பினும் அவனுக்கு ஆரோக்கியம் இருந்தால்தான் தன்னுடைய வாழ்நாளில் எதை எட்டி பிடிக்க முடியுமோ அதை பிடிக்க முடியும். என்னதான் ஊக்க உரைகள் கொடுத்து கொண்டே இருந்தாலும் உடலில் வலிமை இருந்தால்தான் எதையும் அடைய முடியும் என்பதற்காக நம்முடைய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த உணவு மிகவும் சின்ன குழந்தைகளுக்கு, அதுவும் கிராம புறங்களில் உள்ளவர்களுக்கு மிகவும் ஒரு வலிமையான எதிர்காலத்தை கொடுத்தது என்று தான் நாம் கூற வேண்டும். ஏன் இன்றைய தினங்களில் நம்முடைய அரசு கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டங்களும் நம்முடைய ஊக்கமளிக்கும் வகையிலே உள்ளது. நன்றி, வணக்கம். பாக்கியம் குமரகுரு கல்லூரி, உங்களுக்கு தலைப்பு கல்வி சிறந்த தமிழ்நாடு. என்னுடைய தலைப்பு கல்வி சிறந்த தமிழ்நாடு. முதலில் கல்வி கொண்டு வந்தது யார் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைப்போம். கல்வி இன்னைக்கு ஒருவனை நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா என்ன வளர்த்தது கல்வி. வாய்ப்பளித்த வைக்க நன்றி கூறிவிடுவேன். நன்றி, வணக்கம். தலைப்பு நான் முதல்வன் திட்டம். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் பொதுநலவே, அன்பே அமுதே, அழகே, இன்பமே, இனிய தென்றலே, பனியே, கனியே, பலரசு சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே என்றெல்லாம் போற்றப்படும் என் தாய்மொழியான தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்கி துதித்து எனது நடுவர் அவர்களையும் வாழ்த்தி வணங்கி துதித்து எனது தலைப்பிற்கு நுழைகிறேன். இன்று நான் முதல்வன் திட்டத்தை பற்றி பேசப் போகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு அண்ணா இருக்கிறார். அவர் நாம் முதல்வன் என்ற திட்டத்தில் படித்து இன்று திமுகவில் ஒரு பேச்சாளராக திகழ்ந்து வருகிறார். இன்று அவர் பேச்சாளராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த முதல்வன் என்ற திட்டம் அவருக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறது. அவர் எப்போது ஒரு டாக்டராக ஆக வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் அவர் பயணிக்கிறார் என்றால் இந்த நான் முதல்வன் அரசு உதவி தரும் இந்த திட்டம் அவர்களுக்கு பல்வேறு உதவியாக இருக்கிறது. அவர் ஒரு சாமானிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் ஒரு அறிவார்ந்த ஒரு மக்கள் இருக்கும் அந்த மேடையில் அவரையும் ஒரு பேச வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் மக்களுக்கு நிறைய ஒரு ஊக்கம், சாமானிய மக்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருகிறது என்றால் அதில் ஒன்றுதான் இந்த நான் முதல்வன் என்ற திட்டம். இந்த நான் முதல்வன் என்ற திட்டம் மக்களுக்கு மிகவும் முக்கியமாக மாணவர்களுக்கு இது உதவியாக இருக்கிறது. அவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பயனுள்ளதாக இருக்கிறது. அவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லை என்றாலும் இந்த திட்டத்தின் மூலம் அவர்கள் கல்வி கற்று அவர்களுக்கு ஒரு அடிப்படை உதவியாக இந்த திட்டம் அமைந்து வருகிறது. அந்த அண்ணா இந்த சொன்ன திட்டத்தினால் ஒரு திராவிட மாடலின் அரசை பற்றி என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இவ்வளவு நலனெடுத்து செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சாதாரண தலைவர்களா? இல்லை, சாதனை படைத்த தலைவர்கள். காலமோ சுருக்கம், கருத்தும் சுருக்கம். இனியும் நான் பேசினால் மணி அடிக்கும். பேசி முடிக்கிறேன். வணக்கம். அடுத்தது தாரணி குருநானக் கல்லூரி, அநீதி வீழும் நீதி வெல்லும். இதுதான் உங்களுக்கான தலைப்பு. கண்மணி போல் அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்து நடத்தி வரும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கங்கள். நான் இப்போ பேச போகிறது அநீதி அழிந்து நீதி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறேன். அதாவது எப்பவுமே அநீதின்றது அப்படியே ஜெயிக்கிற மாதிரியே கிட்ட வரும். ஆனால் டக்குன்னு பார்த்தோன்னா அது வந்த வேகத்திலேயே அப்படியே போயிடும். அதனால் எப்போவுமே நீதி தான் வெல்லும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே ஷேர் பண்ணுறேன். ஒரு காலேஜ் எங்கள் ஸ்கூலில் ஒரு எலெக்ஷன் நடத்தினாங்க. நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். என்னென்னா எப்போவுமே லஞ்சம் கொடுத்து ஜெயிக்கக்கூடாது எதுவுமே. நான் இதை பொலிட்டிக்கலாக சொல்லாமல் என்னோடய சின்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். அங்கே என்ன ஆச்சுன்னா எல்லோரும் என்னை யாருக்கும் தெரியாது அவ்வளோவா. நான் என்ன நினச்சேன்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது, சரி நம்ம போய் என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னு இருந்துச்சு. பட் என்னோடய நண்பர்கள் உன்னால் முடியும், நீ போய் பேசு ஃபஸ்ட்டு, உன்னால் உங்களுக்கு என்ன தோணுதோ நீ பேசு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். போயிட்டு நானும் பேசினேன். என்னாச்சுன்னா
அவங்க வந்து கொஞ்சம் லஞ்சமாக கொஞ்சம் சில பொருள்லாம் கொடுத்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஜெயிக்கிற மாதிரியே இருந்தாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். கடைசியில் பார்த்தா அவங்க டீம் வந்து தோற்று போச்சு. நான் தான் ஜெயித்தேன். அப்புறம் பார்த்தா என்னடா தோக்க போகிறேன்னு சொன்னேன், கடைசியில் நீ தான் ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எப்போவுமே அநியாயம் நடக்குதுன்னா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்குன்னு தெரியும் என்ன நம்ம தப்பு பண்ணோன்னா நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம மனசாட்சி போக்கில் நம்ம நடந்தாலே அநீதி வழியில் நம்ம போக மாட்டோம். இப்போ நம்ம கூட இருக்க நண்பர்கள், இப்போ நம்ம நண்பர்கள் வந்து நமக்கு தப்பு சொன்னால் கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு மணித்துளிகள் நிறைவடைந்து விட்டது. இப்போ நம்ம நண்பர்கள் தப்பு சொன்னால் கூட நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி எடுத்துக்கணும். சப்போஸ் அவங்க விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதில் போகக்கூடாது. வாய்ப்பு தந்த அனைவருக்கும் இந்த மேடைக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. நன்றிமா, நன்றி. அடுத்தது சுரேகா, மதுரை பாத்திமா கல்லூரி. அச்சம் தவிர விரைத்து வரும் வலையிலெல்லாம் தப்பி நின்று வீழாமல் சிரிக்கின்ற தமிழனங்கே அன்னை தமிழுக்கும் அவைக்கும் வணக்கம். தலைப்பு அச்சம் தவிர. இன்று வே இறையன்பு அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய ஒரு சிறப்பான புத்தகம் அச்சம் தவிர. அதிலேயே சில எடுத்துக்காட்டுகளை உங்களிடம் கூற விரும்புகிறேன். டெக்சான் அப்படின்ற ஒரு மாநிலம் உள்ளது. அந்த மாநிலத்திலே ஒரு பள்ளியில் ஒரு 30 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். முதல்வர் ஆசிரியர்களை கூப்பிட்டு இந்த 30 மாணவர்களை கொடுத்து இந்த 30 மாணவர்களையும் நீங்கள்தான் முதலிடம் எடுக்க வைக்க வேண்டும் அனைத்து பாடத்திலும் என்று கூறுகிறார்கள். அதற்கு முதலில் ஆசிரியர்கள் மறுத்து விடுகிறார்கள். அதன் பிறகு இதுதான் நியதி, நீ கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி அனைத்து தேர்வுகளும் முடிந்தும் விடுகிறது. அதன் பிறகு தேர்வுக்கான முடிவுகளும் வெளிவருகிறது. அந்த 30 மாணவர்களுமே அதே மாதிரி அனைத்து பாடத்திலும் முதல் மதிப்பெண்கள் எடுக்கிறார். இது எப்படி என்று அதன் பிறகு பார்த்தபோது அந்த கதை தொடர்கிறது. நாம் அனைவரும், குழந்தைகள் அனைவரும் பயப்படுகிறார்கள். பயம் என்பது வெறும் சாதாரணமான விஷயம். அதே அளவில் நாம் கல்வி என்பதை எப்படி தர வேண்டுமா? படிப்பது என்பது தண்டனையாக இருக்கக்கூடாது, தவமாக இருக்க வேண்டும். இப்படி தந்தால் மாணவர்களுக்கு அச்சம் என்பது இருக்கவே இருக்காது என்று சொன்னார். இது மட்டுமல்ல, சமீபத்தில் ஒரு நடந்த நிகழ்வு. நான் ஒரு சிலரை சந்திக்க முற்படும் போது ஒரு 4 வயது பெண் குழந்தை தான். அவ 11 விதமான சாதனைகளை புரிந்து திருநெல்வேலியில் உள்ளார். எப்படி என்று கேட்டபோது, நானும் என் தந்தையும் பட்ட அவமானங்கள் பல இதனால் நான் மேற்கொண்ட விடயங்கள் பல. அச்சத்தை தவிர்த்தேன், முயற்சி செய்தேன். ஜெய்கர் ராஜேஸ்வரி கல்லூரி. உடலினை உறுதி செய். உடலினை உறுதி செய். உடலை உறுதியாக வச்சுக்கணும். தமிழ்த்தாய்க்கு முதல் வணக்கம். அரங்கத்தில் நிற்கும் அனைவருக்கும், அரியாசனத்தில் அரசனை போய் அமர்ந்திருக்கும் ஐயாவுக்கும் கண் வணக்கம். இப்போது என்னோட தலைப்பு என்னன்னா, உடலை உறுதி செய். ஒரு ஆண்மகனுக்கோ இல்லை பெண்மகனுக்கோ உடல் என்பது ஒரு முக்கிய கண் போன்றது. நம்மளோட உடல் வலிமை எப்படி இருக்கோ அதுதான் நம்ம தோற்றத்துலேயும் தெரியும். அவங்க மனசில் நம்ம முதல் பார்க்குறது எதை, நம்ம உடம்பை. அப்போ நம்ம உடலை எப்படி வச்சுருக்கன்ற பொறுத்து தான் அவங்களோட மனதில் நம்ம பதிவோம். அப்போ என்ன தெரியும், ஒரு கடினமான உடல் வச்சுருந்தா என்ன நினைப்பாங்க, ஒரு கடினமான ஆள், ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்னு நினச்சி தான் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் பகழுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் இருந்திருக்கேன். இதுவரை உடல் மட்டும் இல்லாமல் மனதையும் வலிமை செய்கிற ஒரு தைரியம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் முயற்சி எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம்ன்ற நன்றி யார் சொன்னான்னு தெரியல, வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுதான் உடல் வலிமை இருந்தால் எல்லாத்துலேயும் நமக்கே ஒரு தைரியம் இருக்கும். நம்மளால் இந்த விஷயத்தை செய்ய முடியும், நம்மளால் அந்த காரியத்தை பண்ண முடியுன்ற தைரியம் நமக்கே வந்துடும். அந்த உடல் வலிமை நமக்கு தெரியும், உடல் வலிமை எப்படிப்பட்ட இருந்தது. அதனாலே நம்ம உடல் வலிமை நமக்கு ஏற்றதை தெரியும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாழ்த்த வேண்டியதில்லை, வணங்குகிறேன் ஐயா. நன்றி ஐயா. பபித்ரா, குமரகுரு கல்லூரி. என் எதிர்கால கனவு.
அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலைக்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பபித்ரா. என் எதிர்கால கனவு, எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருந்திருக்கும். பிறக்கும் போது எல்லோரும் கனவோடு பிறக்கிறதில்ல, ஆனால் மனிதராக பிறந்திருக்க எல்லாருக்குமே ஒரு கனவு ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எல்லோரும் காணக்கூடிய ஒன்று தூக்கத்தில் காணுவோம், இல்லைனா முழிச்சிட்டு இருக்கும் போதே காணுவோம். நானும் அப்படி கண்ட கனவுகள் வந்து நிறையா இருக்குது. நான் கவிதை நல்லா இப்போ தான் வாசிக்கிறேன். எனக்கு கவிஞராக ஆகணும்னு பல கனவுகள் வந்து நான் நிறைய கண்டிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய காதலிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். கவிதை நூல்கள் படிக்கிறது எனக்கு ஜான் கீட்ஸ், ஐரோப்பிய கவிதைகளில் ஜான் கீட்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட ஒரு கவிதை வரி ஒன்று இருக்கும், ஓ டு த வெஸ்ட் விண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னா, நீங்கள் என்ன இப்போ வந்து வசந்த காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பூக்கிற மரத்தில் வந்து நீங்கள் என்னோடய எல்லா கிளைகளையும் பிரித்தா கூட, எல்லா பூவையும் பிரித்தா கூட நீங்கள் வசந்த கால வரத்தை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு கனவுகள் இருக்கும். அது பல தடைகள் வந்தாலும் நம்ம கனவுகளை வந்து நம்மக்கிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து வெறும் வசந்த காலத்தை மட்டும் இல்லை, அது ஒரு புரட்சியும் பின்புலமாக அடித்து எழுதப்பட்ட கவிதை தான். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையும் இருக்குது. காசி வெங்கடேசன் மாநில கல்லூரி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் தலைப்பு. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எனும் பாரதியாரின் வரிகளை உங்கள் முன் சமர்ப்பித்துவிட்டு எனது உரையை தொடங்குகிறேன். முதலில் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. இந்த உலகத்தில் இயற்கையாக மனிதன் எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகம் இயற்கையாக இருந்த வளர்ச்சியை விட கடந்த 20 ஆண்டுகளில், அதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த ஒரு தசாப்தத்தில் இந்த உலகம் அடைந்த வளர்ச்சி என்பது மனிதன் கனவிலும் காணாத 50 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மனிதன் கனவிலும் காணாத வளர்ச்சியை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதனின் செயற்கையான அறிவில் பிறந்த இயற்கைக்கு மாறான ஒரு வேகத்தை விட மிஞ்சிய ஒரு அசுர வளர்ச்சி என்றே கூறலாம். இதில் சாதகங்களும் பாதங்களும் நன்மைகளும் தீமைகளும் இருக்கின்றன. அது நமக்கு ஆராய்ந்து பார்க்கும்போது எது மிகையோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். முன்பு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஒரு செய்தி சரியாக சென்று சேராமல் போனதால் எத்தனையோ விளைவுகளும் எத்தனையோ மனித உயிர்களும் பலியாகியது. ஆனால் இன்றோ அப்படி இல்லை. காலமாக நம் தாத்தா கண்ட கனவு அது கனவாகவே போனது. நம் அப்பா கண்ட கனவு கொஞ்சம் முன்னேறி அந்த வாய்ப்புகளை நோக்கி வந்தது. ஆனால் நாம் கண்ட கனவு இன்று கனவு வென்றது என்றால் அதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு என்றே நாம் வந்து கூறலாம். எல்லா துறைகளிலும் கணினி யுகம் வந்ததன் பின் எல்லா துறைகளும் செயற்கை நுண்ணறிவு அதனுடைய வேகத்தை நாம் உணர முடியாத அளவிற்கு காட்டுகின்றது என்பது மிகையாகாது. ஒரு காலத்தில் மனிதன் செய்த வேலைகளை இன்றோ ரோபோக்கள் செய்கின்றன. ஒரு காலத்தில் மனிதன் செய்த அனைத்து சாதனைகளையும் இன்று மனிதனை மிஞ்சும் அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு மூலமாக கிடைத்த நம்முடைய அறிவு செய்கிறது. ஆதலால் எந்த செயற்கை நுண்ணறிவு வந்தாலும் மனிதனது இயற்கையான அறிவை மிஞ்ச முடியாது என்பதை உங்கள் முன் சமர்ப்பித்துவிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெயஸ்ரீ காயிதே மில்லத் காலேஜ். இன்ஸ்டாகிராம். வணக்கம். இன்ஸ்டாகிராம் இன்று உலகில் இருக்கும் அனைவருடைய கைகளிலும் தவழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குட்டி குழந்தை. அது இன்னும் வளரவில்லை என்பதனை ஆழ் மனதினுள் அடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆணியாக. ஏனெனில் வளர்ந்து கையில் இருக்கும் சமூக முதியவர்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட இதழ்களும் அவர்களால் வளர்க்கப்பட்ட பல்வேறு மனித இயந்திரங்களும் உருவாகி இதழ்களிலும் காட்சி ஊடகத்திலும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் கொடுக்கும் அறிவினை இன்ஸ்டாகிராம் என்னும் குட்டி குழந்தையால் கொடுத்துவிட முடியாது என்பதனை ஆழ்மனதில் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். இன்ஸ்டாகிராமில்
நம்ம செய்கிற ஒரு முதல் அக்கௌண்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இலக்கு என்ன, நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து நம்ம இன்ஸ்டாகிராமை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஏன்னா இப்போ நன்மைகளும் அதில் கூட தொடங்கியாச்சு, தீமைகளும் அதிகமாக இருக்க தொடங்கியாச்சு. அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டுமென்றால் நமக்கு என்ன வேண்டும் என்பது அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்வதற்கு முன்பாகவே நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு என்ன வேண்டும் என்பதனை தெரிந்த பின்பு செய்வது காரியத்தில் நல்ல வழியினை நம்மை நடத்தி செல்ல உதவும். செய்திகளை அதிகமாக தருவதனால் அனைத்து செய்திகளும் பயன்படும் என்று ஒரு காலத்திலும் நம்ப வேண்டாம். நமக்கு தேவையான செய்திகள் அனைத்தும் நம்ம ஆழ்மனதில் இது வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் நம்மை சூழ்ந்துவிடும். அதனால் கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா என்பதனை கொஞ்சம் அறிந்து வைத்துக்கொள்வோம். இன்ஸ்டாகிராம் இன்று நமக்கு பெரிய பயனாக தெரியலாம், ஆனால் பாதக வழிகளை எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடிய அதிக வாய்ப்பு உள்ளது. மு ஜெயரஞ்சனி, ஸ்டெல்லா மேரிஸ். 21ஆம் நூற்றாண்டில் மனித உறவுகள் ரொம்ப கிரிட்டிக்கலான டாபிக் தான். ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் தனிமையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் மனித உறவுகள்ன்ற டாபிக் கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். இன்றைக்கி நம்ம எல்லாருமே பெரும்பாலும் தனிமை விரும்பிகளாக தான் இருக்கோம், தனிமையை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு மனிதர்கள்னாலே பயமாக இருக்குது. நம்ம குடும்பத்திலேருந்தே நம்ம சில நேரங்களில் விலகி தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு மனித உறவுகள் நம்ம மனசுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து நம்மளுடைய செல்ஃபோனுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மனித உறவுகளை தாண்டி நம்ம மனங்களுக்கு நெருக்கமான வேறு உயிரில்லாத உறவுகளை தேடி நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் நம்ம எல்லாருமே மனித உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களோட ஒன்றி அமைஞ்சு அவங்களோட உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மனித உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு மனிதர்களோட உறவுகள் வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமலும் போய்கிட்டு இருக்குது. அதை எல்லோரும் வளர்த்துக்கிட்டால் நம்ம இன்னும் நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். ஆதியில் தோன்றின மனிதன் வந்து இவ்வளோ காலம் நாகரிகம் வளர்ந்துட்டு வந்ததுக்கு காரணம் மனித உறவுகள் தான். அந்த மனித உறவுகளை இழக்காமல் நம்ம எல்லாரும் அதிலே நிலைச்சி இருக்கணும்னா எல்லாருக்கும் மனித உறவுகள் கட்டாயமாக்கப்படணும். யாரும் வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்காமல் மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் நட்போடையும் காதலோடையும் அன்போடையும் இணைஞ்சிருப்போம். நன்றி, வணக்கம். ஜோபின் ஜாய், SRM பல்கலைக்கழகம். இன்றைய இளைஞர்கள் எங்கே செல்கிறார்கள்? இன்றைய இளைஞர்கள் எங்கே செல்வதாக இருந்தாலும் அது நல்ல இடத்துக்கு தான் செல்வார்கள். ஸோ அவங்க பின்னாடி ஒரு CCTV கேமரா வச்சு ஃபாலோ பண்ணுற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பழைய இளைஞர்கள் எப்படின்னா தடம் பார்த்து நடப்பவர்கள். இன்றைய இளைஞர்கள் தனக்கென புதிய தடத்தை பதித்து நடக்க விருப்பப்பட்டவர்கள். ஸோ அவங்க போக்கில் விட்டுருங்க, அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பழைய ஜென்ரேஷன் நல்லதா இல்லை புதிய ஜென்ரேஷன் நல்லதா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதுள்ள ஜென்ரேஷன் தான் நல்லது. ஏன்னா நிறைய சொல்லுவாங்க புதிய ஜென்ரேஷன் சரியில்லை, பழைய ஜென்ரேஷன் நாங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், அந்த காலத்தில் எல்லாம் உருட்டு. இட்ஸ் லைக் செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. அவனுக்கு அவன் அந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு போய் பார்த்தா தான் தெரியும். நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டதை மிக சிறந்த ஒரு அட்வைஸ் என்னென்னா, எவன் அட்வைஸும் கேட்காதீங்க, நீங்களும் அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. வாழ்ந்து காட்டுங்க, வார்த்தையில் இல்லை, உங்கள் வாழ்கிற விதத்தில் தான் வாழ்ந்து காட்ட முடியும். ஸோ இந்த இளைஞர்கள் எங்கே செல்கிறார்கள் அந்த ஒரு தலைப்பே தேவையற்றது என்னை பொறுத்த வரைக்கும். எங்கே செல்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் தான் நாடு செல்லும். நாடுக்கு பின்னால் அவர் செல்ல மாட்டார்கள். இந்த நாடு எங்கே செல்ல விரும்புகிறது என்பது இந்த இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது. ஸோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிடுங்க, அவ்வளோதான். இளைஞர்கள் எங்கே செல்கிறார்கள் கேள்வி தேவையில்லை, பின்னாலே போயிடுங்க, புதிய தலைமுறைக்கு விட்டுறது, அவ்வளோதான். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.